சட்னி அரைச்சா மசாலா அரைக்க முடியல, மசாலா அரைச்சா மஞ்சள் அரைக்க முடியல, ஒவ்வொன்னுக்கும் தனி மிக்சரா வாங்க முடியும்? வேண்டாம், அல்ட்ரா சாய்ஸ் ப்ரோ இருக்கே, இந்தியாவின் அதிவேக 1000 வாட்ஸ் மிக்சர் கிரைண்டர், வினாடிகளில் கலையும் கரைக்கும். ஒரு சாய்ஸ் ப்ரோ போதும். இனி எதையும் அரைக்கலாம், அதை ஃபாஸ்டா அரைக்கலாம். ஜனநாயகத்திற்கு பெருமை எதுவென்று நாம் விவாதிக்கின்றோம். நீ பெரியவரா நான் பெரியவரா என்ற மோதலில் ஈடுபடாமல், ஒருவருக்குள்ள அதிகாரத்தில் மற்றவர் தலையிடாமல் வரம்பு மீறாமல் செயல்படுவதுதான் அரசியல் அமைப்பு சட்டத்திற்கும் ஜனநாயகத்திற்கும் பெருமை சேர்க்கும். இரட்டை பதிவு, இறந்தவர் பட்டியல், அத்துமீறி குடியேறி அயல் நாட்டவர்களை கண்டறிந்து அவர்களை அடையாளம் காணுவதுதான் எஸ்ஐஆர் நோக்கம். நேர்மையான தேர்தலுக்கு இது அவசியம் அல்லவா? ஆனால் எஸ்ஐஆர் படிவத்தை பார்த்தாலே தலை சுற்றுகிறது என்கிறார் நம்முடைய முதல்வர் அவர்கள். தேர்தல் முறையாக நடக்க அரசியல் கட்சிகள் தான் பூர்ண ஒத்துழைப்பு தர வேண்டும் என்கிற அடிப்படை ஜனநாயக பண்பை மறந்துவிட்டு தேர்தல் கமிஷனை ஏதோ ஒரு அரசியல் கட்சி போல உருவப்படுத்தி அதனோடு மோதுவது நாட்டுக்கு நல்லதல்ல. ஆகவே ஒரு சுதந்திரமான நேர்மையான தேர்தல் நடப்பதவே மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன வருத்தம், என்ன கஷ்டம், என்ன பயம். ஆகவே தேர்தல் ஆணையத்தை ஏதோ ஒரு அரசியல் கட்சி போல உருவகப்படுத்தி அதனோடு மோதுவது நாட்டுக்கு நல்லதல்ல. நீ பெரியவரா நான் பெரியவரா என்று தேர்தல் கமிஷன்களை போய் நாம் மோதுவது என்பது, அதே வாக்காளர் பட்டியலில் பல குளறுபடிகள் இருக்கிறது. புரட்சி தமிழக எடப்பாடியார் தான் புள்ளி விவரத்தோடு ஆதாரத்தோடு சொன்னார்கள். தாம்பரத்திலே ஒரே வீட்டிலே 360 வாக்காளர்கள் இருப்பதை வீட்டினுடைய அடையாள எண்ணோடு சொன்னார்கள். இப்போது இந்த இதுல நான் களவு நிலவரம் நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளருடைய வழிகாட்டுவதை நாம் பார்க்கிறோம். ஒரு பூத்திலே குறைந்தபட்சம் 100 பேரிலிருந்து 300 பேர் வரை இறந்தவர்கள் இருக்கிறார்கள், வெளியூர் சென்றவர்கள் இருக்கிறார்கள், இடமாறியவர்கள் இருக்கிறார்கள், கண்டுபிடிக்க முடியாதவர்கள் இருக்கிறார்கள். இவர்களை வைத்துத்தான் நாம் தேர்தலை சந்திக்க வேண்டும் என்று வாதாடுவது என்பது ஜனநாயகத்திற்கு பெருமை சேர்க்காது.